பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பிரபலங்கள் இருப்பாங்க. எவ்வளோ பிரபலங்கள் கோடி கோடியாக கூட்டத்திற்கு செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கோடி கோடியாக செலவு பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அந்த கூட்டத்தில் 99% கிறிஸ்தவர்கள் தான் வருவார்கள். அதில் 1% தான் இயேசுவை அறியாத மக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் 5 பேர் 10 பேர் ரட்சிப்புக்குள்ள வருகிறதும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் உண்மை. கோடி கோடியாக செலவு பண்ணி அதிலும் 5 பேர் 6 பேர் தான் ரட்சிப்புக்குள்ளாக வராங்க. அந்த 1 கோடியை எடுத்து ஏழைகளுக்கு நீ உதவி செய்திருந்தாலே பாதி ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி இருக்கலாம். ஏழைங்களுக்கு உதவி செய்திருந்தாலே பாதி ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி இருக்கலாம். எவ்வளோ பிரபலங்கள் இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை. நான் உண்மையை சொல்லி சத்ருவாவனால் அதை குறித்து நான் கவலையப்படலை. எல்லா பிரபலங்கள் பாதி பிரபலங்கள் பிள்ளைகளை தான் அவங்க கொண்டு வருவாங்க அடுத்த ஊழியத்திற்கு. அதுவே ஒரு சுயநலமான ஊழியங்கள். அப்படி ஊழியம் செய்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு அத்தது என் பிள்ளை, என் பிள்ளை கத்தது என் பேரன், அப்படி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? யாரு விட்டு பணம், யாரு விட்டு சபை? ஆண்டவருடைய சபை. எனக்கு அத்தது என் பிள்ளைக்கு கொடுக்க எனக்கு உரிமையே கிடையாது. தேவனுடைய சபை. அவர் யாரை காட்டுகிறாரோ அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகணும். அதுதான் ஊழியங்கள். இப்படி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? ஊழியம் செய்யறது முக்கியம் இல்லை ஐயா. பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அதுதானே முக்கியம். எங்களை விமர்சனம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதர் நீங்கள் 2 வீடியோவில் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லார் வீட்லையும் போய் கதவை தட்டி சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. தப்புனா சொல்லி தான் அவனை உள்ளதென்றும் இல்லதென்று சொல்லுங்க. நான் சொல்லலை, இயேசு சொன்னார். பவுலே எல்லாருக்கும் முன்பதாக தான் சொன்னார். இயேசுவும் அப்படிதான் சொன்னார். உங்களுக்கு நான் வேலைக்காரன் கிடையாது, நீங்க சொல்லி நான் செய்யறதுக்கு. எவ்வளோ ஊழியங்கள் என்ற தவறாதான் நடக்கிறது. அதை சொன்னா அவங்க சத்ரு. என்ன நான் சத்ருவானா அதை குறித்து நான் கவலையப்படலை. எனக்கு தேவை ஜனங்க பரலோகராஜ்யம் வரணும், எல்லாரும் பரலோகராஜ்யம் வரணும். அதுதான் எனக்கு ஆசை. உங்க இஷ்டத்திற்கு உபதேசம் பண்ணா அது கேட்க தான் செய்வோம். உங்கள் இஷ்டத்திற்கு வேதத்துக்கு புறமான காரியங்களை செய்தால் அதை கேட்க தான் செய்வோம். அதற்கு தான் கர்த்தர் கிருபையில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரதர், எங்களை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. பிரதர், நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோன்னு இயேசுவுக்கு தெரியும். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேணா எங்கள் கூட வாங்க, நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். எதற்கு தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க? பிரபலமானவங்க தான் ஊழியம் செய்கிறாங்களா? கிடையாது. எவ்வளோ ஏழ்மையான ஊழியக்காரங்களும் ஊழியம் செய்ய. விசுவாசிகளுக்கு சில காரியங்களை நான் சொல்லி ஆகணும். தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. பைபிளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அவங்க அங்கே கூட்டம் வைக்கிறாங்க, இங்கே கூட்டம் வைக்கிறாங்க. மிஷனரிகள் பிரசங்கன்னா அவங்க பிரசங்கம் கொஞ்சம் தியாகமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையை வெறுத்து ஊழியம் செய்கிறவங்க மிஷனரிகள். எனக்கு எல்லா மிஷனரிகளையும் பிடிக்கும். ஏனென்று சொன்னால் அவங்களுடைய அர்ப்பணிப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாஸ்டருடைய சாட்சி கூட நான் அதிகமாக விரும்ப மாட்டேன். ஆனால் மிஷனரிகளுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தியாகங்கள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய உபதேசங்களை நான் அதிகமாக கேட்பேன். எவ்வளோ பிரபலங்கள் இப்போ சென்னையில் பிரசங்கம் அது இது அங்கங்கே கூட்டம் வச்சுட்டு இருக்கிறாங்க. யார் பிரசங்கத்தை நான் அதிகமாக கேட்டு விரும்ப மாட்டேன். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம், ஆராதனை, இது ஒன்று தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். நம்ம நல்லா ஜெபிச்சாலே போதும், ஆண்டவர் கிருபையாக எடுத்து பயன்படுத்துவார். இதுதான் உண்மை. இன்று ஒரு சிலர் தங்களுக்கு சாதகமான உபதேசங்களை போதிக்கிறதும், ஆண்டவர் பேரை சொல்லி பணம் சம்பாரித்து அவங்க இஷ்டத்திற்கு எல்லாமே பண்ணுறதும் நிரந்தரம் கிடையாது. எச்சரிப்பாக சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் வரணும், இழந்து விடாதீங்க. யாரையும் குற்றப்படுத்தலை, இதுதான் உண்மை. பணத்திற்காக தான் என் ஊழியமே போகுது. ஒரு சில ஊழியத்தையும் ஊழியக்காரங்களை குற்றப்படுத்த எனக்கு தகுதி இல்லை. தப்பு சரி பண்ணிக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். தப்பை சுட்டி காட்டுகிறது தவறு கிடையாது, தப்பை செய்யறது தான் தப்பு. என் வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கணும், நான் செய்யறது தப்புன்னு சொன்னாதான் அதை நான் சரி பண்ண முடியும். எல்லாத்தையும் நீங்க குறைன்னு எண்ணக்கூடாது. தப்பை சரி பண்ணிக்கோங்க. தயவு செய்து வாரிசு ஊழியத்தை தாங்காதீங்க. யாரு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு பாதி ஊழியக்காரங்க என்ன பிடிக்காதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நான் உண்மையை சொல்றேன்ல, அதனால உங்களுக்கு பிடிக்காது. அதை குறித்து நான் கவலையே படலை.
அதை குறித்து நான் கவலையே படலை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களுக்கு பிடிக்கலாம் கூட அதை குறித்து நான் கவலைப்படலை. என் ஆண்டவருக்கு என்னை பிடித்திருந்தா எனக்கு அது போதும். நான் அவருக்கு தான் வேலைக்காரன், உங்களுக்கு கிடையாது. தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு தகுதியாகுங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.